எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் ஆதனூர் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோயில். இத்திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களுள் சோழ நாட்டில் அமையப்பெற்றுள்ள 11வது திருத்தலமாகும். இத்தலத்தின் மூலவர் ஆண்டளக்கும் ஐயன், தாயார் அரங்கநாயகி, தலவிருட்சம் பாடலி மரம், தீர்த்தம் தாமரை தடாகம். இத்தலத்தின் அமைப்பு: இத்திருத்தலத்தில் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் ஆண்டளக்கும் ஐயன் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பெறுகிறார். கருவறையில் பெருமான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் தமது நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா மேல் எழ பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மரக்காலை தலைக்கு வைத்து இடது கரத்தில் எழுத்தாணியும் ஏடும் கொண்டுள்ளதால் இத்தலத்து பெருமாளின் தோற்றம் உலகுக்கு படியளந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்ட திருக்கோலமாக அமையப்பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலில் அரங்கனின் நாயகி தாயார் பார்கவியாக அருட்காட்சி தருகிறார். இத்தலத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி காமதேனு தவம் இருந்ததுதான் இத்திருத்தலம் ஆதனூர் என்று பெயர் வர காரணம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை உடைய திருக்கோயிலில் காமதேனுவுக்கும் காமதேனுவின் மகள் நந்தினிக்கும் பெருமாளின் சந்நிதியில் சிற்பங்கள் அமையப்பெற்றுள்ளன. இத்தலத்தின் வரலாறு: பார்க்கடலில் சயனித்திருந்த பெருமாளை தரிசிப்பதற்காக பிருகுமுனிவர் வந்தபொழுது மகாலட்சுமி மாலை ஒன்றை தருகிறார். பிருகுமுனிவர் அந்த மாலையை இந்திரனுக்கு தர, அவனோ அதனை தனது யானை ஐராவதத்தின் மீது வைக்க அந்த யானை அந்த மாலையை தூக்கி வீசி எறிந்து விடுகிறது. இதனைக் கண்டு கோபம் கொண்ட பிருகுமுனிவர் இந்திரனை பூமியில் மானுடனாக பிறப்பாய் என்று சபித்து விடுகிறார். பின்னர் அவரது ஆலோசனையின்படியே தனது சாபம் நீங்குவதற்காக மகாலட்சுமியை இந்திரன் வேண்டி நிற்க பூலோகத்தில் பிருகுமுனிவரின் மகளாக தானே அவதரிக்கப் போவதாகவும் அந்த அவதாரத்தில் திருமாலுடன் தனக்கு நடக்கும் திருமணத்தை காணும் சமயத்தில் இந்திரனின் சாபம் நீங்கப் பெறும் எனவும் மகாலட்சுமி அருள் புரிகிறாள். பிருகுமுனிவரின் மகளாக பிறந்து வளர்ந்த மகாலட்சுமியின் திருமண கோலத்தை இத்திருத்தலத்தில் காண பேறு பெற்ற இந்திரன் சாபம் நீங்கப் பெற்றான் என்பது தல வரலாறு. இத்தலத்தின் சிறப்புகள்: ஒருமுறை திருவரங்கத்தில் அரங்கநாதருக்கு திருமதில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த திருமங்கையாழ்வாருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுகிறது. உடனே அவர் பெருமாளை வேண்டி நிற்க, பெருமாள் அவர் கனவில் தோன்றி கொள்ளிடக்கரையில் வந்து பணம் வாங்கிக் கொள்ளுமாறு கூறுகிறார். திருமங்கையாழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்கு செல்ல அங்கு தலைப்பாகையுடன் இருந்த ஒரு வணிகரை சந்திக்கிறார். அந்த வணிகரிடம் ஒரு காளி மரக்கால், ஏடு, எழுத்தாணி ஆகியவை இருந்தன. அவர் ஆழ்வாரிடம் அரங்கநாதன் அவருக்கு உதவுவதற்காக தன்னை அனுப்பியிருப்பதாக கூறி பணியாளர்களுக்கு கூலியாக அந்த காளி மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தால் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அது பொன்னாகவும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவும் தோன்றும் என்று கூறுகிறார். அதன்படியே கூலியாக மரக்காலால் மணலை அளந்து கொடுத்த பொழுது பெரும்பான்மையோருக்கு அது மணலாகவும் சிலருக்கு பொன்னாகவும் இருந்தது. மணலை பெற்றவர்கள் வணிகரை அடிப்பதற்காக ஓடிவர வணிகரும் ஓடிவிடுகிறார். ஆழ்வாரும் அவரை பின்தொடர்ந்து ஓட வணிகராக வந்த திருமால் இத்திருத்தலத்திற்கு வந்து நின்று வணிகராக வந்தது தானே என்று உணர்த்தி எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசித்து அருளுகிறார். இதனை குறிக்கும் விதமாக இத்தலத்து பெருமாள்
மரக்காலை தலைக்கு கீழ் வைத்து ஏடு எழுத்தாணியை மற்றொரு கரத்தில் கொண்டவாறு பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் அருட்காட்சி தருகிறார். இலங்கைக்கு செல்லும் பொழுது ராமபிரானும் ஆஞ்சநேயரும் இத்தலத்திற்கு வந்து தங்கி இத்தலத்து இறைவனை வழிபட்டார்கள் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும். பரமபதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக 2 தூண்கள் இருக்கும். மனித உடலிலிருந்து விடுபடும் ஆன்மா இந்த 2 தூண்களையும் பற்றி மோட்சம் பெறும் என்பது ஐதீகம். அதே போன்ற 2 தூண்கள் இத்திருத்தலத்தில் கருவறைக்கு எதிரில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பெருமாளின் பாதம் மற்றும் தலைக்கு நேர் எதிராக அமையப்பெற்றுள்ளன. இரட்டைப்படை எண்ணிக்கையில் இத்தலத்தை வலம் வந்து இந்த 2 தூண்களையும் பற்றி கொண்டு பெருமாளின் பாதத்தையும் திருமுகத்தையும் தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பதும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். இத்தலத்திற்கென்று தனிப்பாசுரம் இல்லை. திருமங்கையாழ்வார் பெரிய திருமடலில் ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் என்று ஒரு வரியில் குறிப்பிடுகிறார். முன்னவனை மூழிக்கழுத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என ஆண்டளக்கும் ஐயனை பற்றி திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் ஆதனூர் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டளக்கும் ஐயனை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றுமொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் லேனா.